வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஒரு விவசாய நிலத்தில் கரும்பு சாகுபடியை பார்வையிட்டிருக்கிறோம். V46 அதாவது V46 என்ற ரக கரும்பு எந்த அளவுக்கு ஒரு 10 ஏக்கரா சாகுபடி செய்திருக்கிறார். இந்த கரும்பு பாருங்க, களையே இல்லாமல் சுத்தமாக வச்சிருக்கிறாரு. எங்கேயாச்சும் ஒரு பில்லு தெரிந்தா பாருங்க, வரப்பு தவிர. இந்த அளவுக்கு சாகுபடி செய்து ஈல்டு எடுத்தாக்கா விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இது நமது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக உழவன் ரமேஷ் டிவியில் போடலாங்களா? தாராளமாக போடுங்க. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் ஊருங்க ஐயா? ஐயா, நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாலப்பட்டி கிராமம் எங்களுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2003 போய் படிச்சிருக்காங்க. ஒரு 10 ஏக்கர் கரும்பு பயிர் செய்திருக்கேன். கடந்த ஆண்டு நான் ஒரு 3 ஏக்கர் ஒரு ஏக்கரா 55 நெல் வெட்டினேன். இப்போ 10 ஏக்கர் போட்டிருக்கேன். ஒரே பில்லு இல்லாமல் கவனிச்சிருக்கேன். கண்டிப்பாக 65 டன்னு வெட்டலாம் முயற்சி எடுத்துன்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் எடுப்பேன். 10 ஏக்கர் உங்களுக்கு தான் இப்போ சுற்றி? ஆமாம் ஐயா. ஆற்று பாசனமா, போர் பாசனமா, கிணத்து பாசனம்? நம்மளுக்கு கிணத்து பாசனம் ஐயா. கிணறுங்க. ஆமாம். உங்கள் தருமபுரி மாவட்டத்தில் நிறைய கிணறு தான் இப்போ? ஆமாம்மா, கிணறு தான் நிறைய. ஆற்று பாசனம் அந்த ஆற்று கிணறு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்று கிணறு தான் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே கிணறு தான். அந்த டிராக்டர் உங்களுதுங்களா? ஆமாம் ஐயா, நம்ம வண்டி தான். இப்போ கரும்பு போட ஓட்டி வச்சுருக்கேன். சரிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நம்ம உழவன் டிவியில் ஒளிபரப்பலாங்களா? தாராளமாக ஒளிபரப்புங்க ஐயா. எல்லா விவசாயிக்கும் போய் சேரட்டாது. அவங்களும் இது மாதிரி கரும்பு எப்படி பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் கரும்பு நல்லபடியாக பயிர் செய்யணும். இப்போ கரும்பு விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் with the darkness to light. Deep kicks pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight.